வாங்கி 10 மடங்கு வரை விலை உயர்த்தி விற்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்பதன் பின்னணியில் மாஃபியா கும்பலும் டிஎன்சிஏ நிர்வாகிகளும் இயங்கி வருவதாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஐபிஎல் போட்டிகள் நிறைவடைய உள்ள நேரத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்க பிசிசிஐ தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியது. கோடை வெயிலில் வெளியே தலை காட்ட முடியாமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் மின்சார வாகனங்களில் பயணிப்பது பாதுகாப்பானதுதானா என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. மின்சார வாகனங்களை இந்த கோடை காலத்தில் பராமரிப்பது எப்படி என நிபுணர் சுரேஷ்குமாருடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வெயில் காலத்தில் இருசக்கர வாகனம் மற்றும் 3 சக்கர வாகனம் வெஹிக்கிள்ஸ் என்ன மாதிரியான பராமரிப்பு பணிகள்லாம் மேற்கொள்ளணும்? டிரைவ் பண்ணிட்டு வந்த உடனே நம்ம மோஸ்ட்லி சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வரும்போதே பேட்டரி மோட்டர்லாம் ஹீட்டாக இருக்கும். இது எல்லா வண்டிக்குமே பொருந்தும். அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு எடுக்கும் போதுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. வெயிலில் நிப்பாட்டாமல் இருக்கிறது நல்லது தான், பட் இன்றைக்கி பாசிபிலிட்டி அது இல்லை. ஸோ அதுக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிலில் நிப்பாட்டுறதும் ஸ்டாப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் இப்போ எல்லாமே சார்ஜ் போடுறோம். ஒரு டெடிகேட்டட் பாயிண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆர்சிபியோ இல்லை எம்சிபியோ வச்சுட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது வந்தாலும் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த 3ஐயும் நம்ம மெயினாக எடுக்கணும் சார். இது 3 எடுத்தோம்னாலே நம்ம வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் ஃபேஸ் 2 பேட்டரிஸ் அறிமுகப்படுத்தாமல் இருந்தாங்க. இந்த போன ஏப்ரலுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபேஸ் 2 பேட்டரிஸ் அறிமுகப்படுத்திட்டதுனால இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க அந்த பிஎம்எஸ்ன்னு சொல்கிற பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. தெர்மல் கட் ஆஃப் ஆகிறது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம ஒரு ஸ்டெப்பு சேஃப்டி மெஷர்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம சார்ஜ் போட்டு ஓவர் நைட் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு அது கட் ஆஃப் ஆனாலும் நம்ம எடுத்து வைக்கிறதும் ஒரு நல்ல சேஃப்டி. வெயில் எல்லா இடங்கள்லையுமே 100 டிகிரிக்கு அதிகமாக தான் இருக்குது. குறிப்பாக கோவை உட்பட எல்லா இடங்கள்லையும் 100, 105, 109 வரைக்குமான வெயில் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் இருசக்கர வாகனமோ 3 சக்கர வாகனமோ வெயிலில் ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சிருக்கும் பொழுது அந்த பேட்டரியிலிருந்து வெப்பம் அதிகமாகி அந்த வெப்ப அழுத்தம் அதிகமாகி அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரியான சூழலை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? சார், இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான் அப்புறம் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரிஸ் தான் இருக்குது. அப்படிங்கும் போது அதோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்க சார். ஸோ வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்லாம் கம்மி. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் ரொம்ப இந்த மாதிரி ஹீட் எல்லாம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன அந்த பிஎம்எஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்ஸ், அதாவது ஸ்பீட் மோட்ஸை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிடுது. குறைக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெடிக்கிறதுக்கோ அதுக்கான பயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வெப்ப அழுத்தம், அந்த வெப்பம் அதிகமாகிறதுனால வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வெஹிக்கிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? சார், வெப்பம் அதிகமானதுனாலன்னு நம்ம சொன்னா சீரியஸாக சொல்ல போனோம்னா நான் சொன்ன அந்த பேட்டரியோட சூடும் மோட்டர் சூடும் ஜென்ரலை விட ஒரு 15-20% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோ ஸ்பீடில் ரன் பண்ணிட்டு ஆவரேஜாக ரன் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப பெட்டர். ஏன்னா ஜென்ரலாகவே ஹீட் டிஸ்பர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதோட இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும்போது அந்த எஃபிஷியன்சி குறையும்.